கலர் கண்ணாடி கிரிக்கெட் வாய்ஸ் மீடியாவை அடுத்து vlogabala சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விஜய் அவர்கள் கோபத்துடன் இருந்ததை நேற்று ஃபர்ஸ்ட் தடவை பார்த்தேன். இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் இதுல நம்ம மேல அவதூறு வேற. அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதான், மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. பிபி மிஷன் நேற்று விஜய் பேசிட்டு அப்புறம் அந்த பிபி மிஷின் எல்லாம் ஒவ்வொருத்த வீட்லயும் அந்த டிஎம்கே காரங்க எல்லாரும் வீட்லயும் பிபி ஏறிடுச்சு. அன்னைக்கும் வாக் அவுட் பண்ணாங்க, நேத்தியும் வாக் அவுட் பண்ணாங்க. அவர் பேசினப்புறம் ஒரு பயத்துல ஓடி போயிட்டாங்க. இந்த வெள்ளை அறிக்கை என்பது பரவலாக பேசப்படுவதற்கு காரணம் செந்தில் பாலாஜி மீதும் உதயநிதி மீதும் ஸ்டாலின் மு.க. ஸ்டாலின் மீதும் வழக்கு தொடருவதற்காகவும் விசாரணை கமிஷன் அமைப்பதற்காகவும் தான் ஒரு ஃபவுண்டேஷன் போடுறாரு விஜய். இப்போ மெதுவா அஸ்திவாரத்தை போட்டு வர்றாரு. கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் சார். தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் 17வது முறையா கூட்டம் நடந்தது சார். அதுல நீங்க ஆல்மோஸ்ட் நிறைய வருஷம் இந்த ஃபீல்ட்ல இருந்திருக்கீங்க சார். நிறைய சட்டமன்ற நிகழ்வுகளை நீங்க பார்த்திருப்பீங்க. அதுக்கும் இப்ப நடந்த தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடருக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு சார்? முக்கியமா முதல்வர் உரை எப்படி இருக்கு சார்? தங்க கலர் கண்ணாடி நேயர்களுக்கும் பூவிழி நேயர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இது என்னதுமா இது அப்படின்னா என்னதுமா இது அப்படி பண்ணாங்களா? அது என்ன தெரியல எனக்கு. டன் அண்ட் டஸ்டட்னு அர்த்தம் சார். டன் அண்ட் டஸ்டட். அது பாருங்க 10 கோடி இம்ப்ரெஷன் வந்துடுச்சுங்க. அது எல்லா சமூக வளத்தை டெல்லியில எவனை பார்த்தாலும் என்ன கேட்கறாங்க. டெல்லியில பிரஸ்காரனா இருக்கட்டும், ஒரு அட்வொகேட் என்ன கேட்டாரு, ஒரு டிப்ளமேட் என்ன கேட்டாரு, நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், அந்த இடத்துல கேட்டாங்க. அது ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சுங்க. ஒண்ணு நீங்க கேட்டீங்க, ரெண்டாவதுக்கு அப்புறம் இப்படின்னு பதினதுங்க. அது அவங்க அப்பாவை காணலன்ட்டு அந்த குட்டி ஸ்டோரியில வந்ததை பத்தி சொல்லியிருந்தாரு சார். இது 2 பெரிய பாப்புலர் ஆயிடுச்சு. ஒண்ணு. ரெண்டாவது நீங்க கேட்டீங்க ஒரு கேள்வி. நான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், ஐயா கருணாநிதி அவர்கள், ஐயா அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது நான் சென்னையில் அப்பொழுதுதான் 1967 பயிற்சியை ஆரம்பித்தேன். 70 நான் படித்ததை முடிச்சிருந்தேன். அப்போ நான் ரிப்போர்ட் இருந்தபோது அவரை சட்டசபையில பார்த்திருக்கேன். ஆக மொத்தம் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு என்ன என்று கேட்டால், பேரறிஞர் அண்ணா முதல், கலைஞர் முதல், அடுத்தது எம்ஜிஆர் முதல், அம்மையார் ஜெயலலிதா முதல், ஸ்டாலின் முதல், எடப்பாடி பழனிசாமி முதல், விஜய் வரைக்கும் இந்த 7-8 சீஃப் மினிஸ்டர் நான் நேரே அசம்பிளியிலே பார்த்துருக்கேன். இந்த விஷயத்துக்கு எல்லாரும் அவங்க ஒரு பர்சனாலிட்டியில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. விஜய் அவர்கள் கோபத்துடன் இருந்ததை நேற்று ஃபர்ஸ்ட் தடவை பார்த்தேன். முதல்ல கோபம், திமுக எதிரின்னு கத்தினார். ஒண்ணு அது மாதிரி கத்தி நான் பார்க்கவே இல்லை. நேற்று சட்டசபையில் அவர் பேசிய பொழுது கோபத்தை பார்க்க முடிந்தது. அந்த கோபம் இப்படிதான் தமாஷா கொண்டு சொல்லிட்டாரு, இப்படி பார்க்கறதெல்லாம். ஆனா அவர் உள்ள வெளிநடப்பு செஞ்ச போது ரியாக்ட் பண்ணாத உட்கார்ந்தாரு பாருங்க. அவருடைய மன அழுத்தத்தையும் அவருடைய நிலைமை, அதாவது தடுமாறாமல் பேச வேண்டும், தனக்கு இருக்கக்கூடிய கோபத்தை அடக்கி கொள்ள வேண்டும் என்று ரொம்ப ஸ்ட்ராங் வில் பவர் உள்ளவங்க அந்த மாதிரி பண்ண முடியும். இங்கெல்லாம் டெல்லிலாம் பண்ணுவாங்க, யோகா பண்ணணும், மெடிடேஷன் பண்றவங்க, அவங்கதான் ஒரு வில் பவர் இருக்கும் டு கண்ட்ரோல் தெம்செல்ஸ். பட் நேற்று விஜய் எல்லாம் பண்ணாரு, கண்ட்ரோல் பண்ணியிருந்தாரு. நம்ம ஆதவ் அர்ஜுனாவையும் ராஜ்மோகனையும் பேச விட்டாரு, செங்கோட்டையனை பேச விட்டாங்க. சபாநாயகரும் செங்கோட்டையனை கண்டிச்சாரு, சிலதான் இது பண்ணீங்கன்னு சொல்லிட்டு, முனைவராக இருந்தா கூட. ஆனாலும் விஜய் தன்னுடைய பேலன்ஸை இழக்கவில்லை. தாங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த பூர்வீக அப்புறம் முதலமைச்சருடைய பேச்சு 100க்கு 99 மார்க் தரலாங்க. நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். நாடாளுமன்றத்தை 45 ஆண்டுகள் நேராக பார்த்தவன், வளர்ந்தவன். சட்டமன்றத்தையும் கூட பார்த்திருக்கேன். இது நினைச்சு போனது எக்ஸ்பீரியன்ஸ் தான் நினைச்சு போச்சுங்க. இதை தவிர இப்ப நான் ஒண்ணு காமிக்கிறேன். என்ன அது என்ன நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது எதுனால நீங்க கண்டுபிடிச்சீங்க.
பிபி மிஷின். நேத்தி விஜய் பேசிட்ட அப்புறம் அந்த பிபி மிஷின் எல்லாம் ஒவ்வொருத்த வீட்லயும் அந்த டிஎம்கே காரங்க எல்லாரும் வீட்லயும் பிபி ஏறிடுச்சு. 180, 200, 300 பாதி ஐசியூல போயிருப்பாங்க. நேத்தி திமுகவிற்கு ஒரு நாணயம் வேண்டும், மரியாதை வேண்டும். முதல் முறையாக முதலமைச்சர் பேசிய போது வெளிநடப்பு செய்வது என்பது சட்டசபைக்கு செய்யக்கூடிய அவமானம். 8 கோடி தமிழர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட விஜய்க்கு அவமானம் இல்லை, 8 கோடி தமிழர்களுக்கு அவமானம். ஏனென்றால் 5 வருடம் தாங்கள் அமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் 2-3 வருடங்கள் இருந்தீர்கள். உதயநிதி அவர்களே, தங்களுக்கு சட்டமன்றத்துடைய நடவடிக்கைகள் பழக்க வழக்கங்கள் தெரியும். ஒரு வாக் அவுட் என்பது அவைக்கு அவமானம் என்பதை ஆங்கிலத்துக்கு அந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்டரி சிஸ்டத்துல வாக் அவுட் என்பது ரேர் கேஸ். இவங்க தினம் வாக் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஒண்ணு. 2வது, அன்னைக்கும் வாக் அவுட் பண்ணாங்க, நேத்தியும் வாக் அவுட் பண்ணாங்க. அவர் பேசினப்புறம் ஒரு பயத்துல ஓடி போயிட்டாங்கம்மா. அப்பர் அந்த மாதிரி இம்ப்ரெஷன் பரவலாக வந்துடுச்சு. டிஎம்கே ஷுட் நாட் வாக் அவுட். அதுதான் என்னுடைய நாடாளுமன்றத்தினுடைய சட்டமன்றத்தினுடைய பத்திரிகையாளனாக இருந்ததுனால சொல்றேன். தங்களுடைய வீக்னஸ், பலவீனத்தை காண்பிக்கிறது. அது திமுகவுடைய பலவீனத்தை தவிர வரக்கூடிய நாட்களில், வரக்கூடிய மாதங்களில், வரக்கூடிய வருடங்களில் அவர்களுடைய மன எண்ணங்கள் எப்படி இருக்கும் என்பதை பிரதிபலித்தது. ஒரு இஷ்யூல ஜாயின் பண்ணாத வாக் அவுட் பண்ணி அப்படியே போயிடுறாங்க வெளில. அது என்ன இண்டிகேட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு பயமா இருக்கணும், இல்லையா பார்க்க தைரியம் கிடையாது. எதுக்கு ஒருத்தன் உட்காந்து இவன் அதுன்னு பரம்பரை சொல்லிட்டாங்கம்மா. விஜய் உட்காந்துக்கிற இடம் இது கூட கருணாநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் பொதுமக்கள் அவங்க அதுதான் பதில் சொன்னார். சரியா அடிச்சார் ஒரு அடி விஜய். பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் யாருடைய தயவில் இங்க இல்லைன்னு பாருங்க. அது எதை காண்பிக்கிறது தெரியுமா உங்களுக்கு? புழி அலைஸ் பார்ட்டியோ இல்ல எதிர்கட்சியோ ஏதாவது வந்து பம்பு பண்ணாங்கன்னா, நான் சட்டசபை தேர்தலுக்கு இடைத்தேர்தலுக்கு போக தயாராகி இருக்கிறேன் என்பதை மறைமுகமாக சொன்னார் விஜய். He is ready to go for midterm election தான் அதனுடைய தாற்பயம், அதனுடைய அர்த்தம், அதனுடைய யதார்த்தம். இல்ல அப்படின்னா அவர் சொல்லியிருக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன்னா அதோட இன்னர் மீனிங் நீங்க வந்து you have to read in between the lines. பாத்தீங்கன்னா he is ready to go for midterm elections. ரெடியா இருக்காரு. ஏன்னா இப்போ தானே 140 சீட் ஆச்சுன்னு வந்துருவாரு. டக்குன்னு ஒத்தன் தயவுக்கு தேவை இருக்காது. இப்போ எல்லாம் கிண்ட பண்ணாங்க. மத்திய அரசாங்கத்துடன் இந்த கரூர் வழக்குக்காக இணைந்து போற அதுக்கு கரூர் வழக்கு சம்பந்தமே கிடையாது. என்னைக்கு கரூர் வழக்கிலேருந்து வெளியில வந்தாரோ சிபிஐ ஆபீஸ்ல முதலமைச்சர் ஆவதற்கு முன்னதாக, அன்னைக்குதான் டேட் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க தமிழ்நாடு. அப்போ காரை திறந்துட்டு மேல வந்து நின்றுன்னு வந்தார். தெரியுமா உங்களுக்கு? ஞாபகம் இருக்குதா சார்? அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் வந்து வெளியில வந்து அவர் நான் கேட்ட எந்த கேள்விக்குமே பதில் சொல்லல அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாரு. இன்னொரு விஷயம், சட்டமன்றத்தையும் ஷூட்டிங் ஸ்பாட்டையும் கம்பேர் பண்றாரு சார். அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து பேசிட்டு போற மாதிரி பேசுறாரு. அடுத்து கேரவன் வந்துடும், குத்துப்பாட்டு போட போறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவர் வைக்கிறது வந்து நியாயமான விஷயமா? என்னை பொறுத்த மட்டும் அநியாயம். அவங்க சொல்ற மாதிரியே வச்சுங்க. ஆமா, என்ன பண்ணுடா சொல்லு. இவங்க நீங்க நிருபர்கிட்ட வெளியில வந்த பிறகு பேசினேன்னு சொன்னீங்களா, அது தவறு. பூவெளி வெளியில போயிட்டு ட்வீட் பண்ணாரு பாருங்க, செங்கல்பட்டு நீதிமன்றம். அதை விட அயோக்கியத்தனம், அதை விட ஒரு எதை சொல்ல போறேன், வாயில தானே வந்துட்டு போகுது. அதை விட ஒரு பொறுமை இல்லாத ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் பிஹேவியர் தவிர ஒரு குடும்பத்துல ஏதாவது நடக்குங்க, 10 நடக்குங்க. தேர்தலில் வச்சுக்கல நீங்க பொதுமக்கள் தங்கள் சொன்னது அந்த அபிடவிட்டை கொண்டாந்தாங்களே ரெட் ஜாயிண்ட், அப்ப ஜனங்க ரிஜெக்ட் பண்ணாங்களா இல்லையா? பொது வாழ்க்கையில் 100 இருக்குங்க. உங்க தாத்தா கதையை சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, கண்ணதாசி புத்தகத்துல வெளில விட்டாங்கன்னா என்ன பண்றது? போதாத வரைக்கும் எனக்கு தெரியும் 2022ஆம் வருடத்தில் ஒரு வீடியோ ஒண்ணு வந்தது கருணாநிதியுடைய பாட்டு பற்றி. அந்த பாட்டு வந்து சீமான் இயற்றியது. அந்த மெட்டு போட்டாங்க சீமான் இயக்குனர். அதை பேன் பண்ணாங்க. அந்த ஆளுக்கு அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க. அந்த பாட்டு இப்ப திருப்பி வந்து என்ன ஆகும்? இங்க சொல்றாங்களே சங்கீதாவோட வெளில வந்துட்டாரு, டைவர்ஸ், செங்கல்பட்டு கேஸ். உண்மையா நான் ஓப்பனா சொல்றேன். கரூர் விஷயத்துல 100 பேர் பண்ணாங்க, ஒரு மன குடைச்சலை கொடுத்தாங்க. எமோஷனலா இந்த சங்கீதா கொடுக்கும், பைனான்சியலா உங்களுக்கு வந்து அந்த ஜனநாயகன் படத்துக்கு நஷ்டத்தை உருவாக்கினாங்க. இதே திமுக தான் பண்ணிச்சது. அதுக்கெல்லாம் வந்துட்டு பொதுமக்கள் ஜெயிச்சுட்டு இவர் 108 சீட்டு கொடுத்துட்டாங்களே. திமுக 54, 55 தான் கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் என்னை பொறுத்தவரையில்
விஜய் அவர்கள் நேற்று நடந்து கொண்ட விதம் அதிகமாக ஒரு பாராட்டக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, சபாநாயகருடைய நடைமுறை கூட நல்ல பேலன்ஸ்டா இருந்தது. எதிர்கட்சிக்கு டைம் தரேனாரு, கடைசியில எவ்வளவு அமலைப்படுத்த வரணும். அப்போ ஓ பன்னீர்செல்வம் எழுந்து நின்ற போது கூட அவருக்கும் அனுமதி மறுத்தார். முதலமைச்சராக இருந்தாலும் கூட உதயநிதி பேசி விட்டார். பேசி விட்டுட்டு அப்புறம் நீங்க வெளிநடப்பு செய்திருக்கு தப்பு. வெளிநடப்பு செய்யறதுக்கு தான் பேசினீங்களா அப்போ? இல்ல எழுந்து இருந்து இப்ப அட்ஜாயின் பண்ணோம்னா பண்ணீங்களா? நடக்கலையே. ஒன்று. இரண்டாவது, எடப்பாடி பழனிசாமி அந்த வெளிநடப்பு செய்யும் போது சிரிச்சாரு. அப்ப சில செய்திகள் எல்லாம் காண்பிக்கும் போது முதலமைச்சர் காண்போது அதையும் சிரிச்சாரு. ஆக மொத்தம் சட்டமன்றத்தில் நடந்தது. வரக்கூடிய நாட்களில் ஒரு புது உறவை அதிமுகவுடன் தாவேகா மறைமுகமாக வைத்துக் கொள்ளுமா? காரணம், எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய எதிர்காலம் என்பது இருளடைந்தாலும் ஒருவேளை தன் கட்சியையும் தன் சின்னத்தையும் தன் பதவியும் கையில் கோர்த்து வைக்க வேண்டும் என்றால் அவர் தமிழ் வெற்றி கழகத்திற்கு மறைமுக சப்போர்ட் கொடுத்துதான் ஆக வேண்டும் என்பதை நேற்று மறைமுகமாக வெளிநடப்பு செய்யாமல் காண்பித்தார். அதுதாங்க ஸ்டோரி. அதே மாதிரி முதல்வர் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாரு சார், எனக்கு ஒரு பைசாக நான் தொட வேண்டிய அவசியம் இல்லை, தொட விட மாட்டோம், தொட்டவங்களையும் விட மாட்டோம்னு கடைசியா ஒன்று முடிச்சாரு. அப்போ வந்து இதுக்கு முன்னாடி இருக்க ஊழல் வழக்கை தாண்டி புதுசா கூட நிறைய ஊழல் வழக்கை எடுப்பாரு இதுக்கு மேல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்ல சார்? தாராளமா வெள்ளை அறிக்கை எதுக்குமா வருது பூவழி? 5 வெள்ளை அறிக்கை போகுது. இது அடிக்கிறோம். நாளைக்கு சிடி எலக்ட்ரிசிட்டி பத்தி தரப்போறாரு. பஸ் கான்ட்ராக்ட் டெண்டர் வாங்கிட்டு பஸ் பணம் கொடுக்காத இருந்தாங்க. நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்குது அரசாங்கத்துக்கு. என்னுடைய செய்திப்படி கலர் கண்ணாடி நேர்களுக்கு ஒரு புதியதான தகவல்களை உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு தமிழக அரசாங்கம் தொடர்பு கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டால் 5 வெள்ளை அறிக்கை மூலமாக அரசாங்கத்தின் தரப்பிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஊழல்களையும் காலதாமதம் பற்றியும் நேற்று ஒண்ணு பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் எழுந்து ஓடி போயிட்டாங்களே, அந்த பார்ட்டி ஃபண்ட் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டினுடைய 58வது பக்கத்தை ஸ்டாலின் பெயரும் உதயநிதி பெயரும் இருக்கிறது. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரிப்போர்ட்ல அந்த ஸ்னாப்ஷாட் உங்களுக்கு அனுப்புறேன். அதை நீங்க போட்டு காமிங்க உங்க கலர் கண்ணாடி நேர்களுக்கு. தவிர சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதியை வைத்து இந்த 5 வெள்ளை அறிக்கைகள் மீதான ஊழல் புகார் மற்ற பல ஊழல் புகார்கள் முதலமைச்சரான பிறகு முதலமைச்சர் செயலகத்திற்கும் தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கும் ஏறத்தாழ 4000 கம்ப்ளைண்ட் வந்திருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். மு.க. ஸ்டாலின் அரசாங்கத்தின் மீது ஒரு விசாரணை கமிஷன் போட்டாலும் போடலாம் என்பதுதான் டெல்லியில் இருக்கக்கூடிய நிலவரம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சார், சட்டமன்றத்துல வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து டெலிகாஸ்ட் பண்ணல, செகண்ட் நாள் வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அந்த எழுந்து அமளி பண்ற விஷயம்லாம் நேற்று தான் நாங்க பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஃப்ரேம்ல யாராவது கத்துனாங்க, இந்த சைடு கத்துனாங்கன்னா ஃப்ரேமை வந்து சபாநாயகருக்கு மட்டும் வைப்பாங்க சார். இந்த சைட்ல காட்டாம இருந்தாங்க. நேற்று தான் நிறைய நேரம் அது போனதுனால காட்டினாங்க. இது ஒரு விதிமுறையானு தெரிஞ்சுக்க கேட்குறேன் சார். சபாநாயகரை ஏன் அந்த அமளி பண்ணி எழுந்து கத்தும் போதெல்லாம் யாரு பண்றாங்கன்னு காட்டாம சபாநாயகரை மட்டும் காட்டுறதுக்கான ரீசன் என்ன சார்? விதிமுறை ஏதாவது இருக்கா? விதிமுறை லோக்சபா டெலிகாஸ்ட் பொழுது அமைதியை காண்பிக்க கூடாது. காரணம், பொதுமக்களிடையே ஒரு கிளர்ச்சி வரும் என்றுதான் லோக்சபா ஸ்பீக்கர் பண்ணாங்க. சிவராஜ் பட்டேல், சோம்நாத் சாட்டர்ஜி சபாநாயகராக இருந்த பொழுது. ஆனா இப்பொழுது அந்த அமளிகளையும் காண்பிப்பது கிடையாது. நேற்று சட்டமன்றத்தில் அந்த அமளியை அந்த விதிக்கு மீதாக காண்பித்தது வரவேற்கத்தக்கது. அப்பதான் பப்ளிக்கினுடைய நாலேஜுக்கு போகும். பதவியேற்கும் பொழுது விஜய் அவர்கள் பதவியேற்பு விழாவில் ஆளுநரை வைத்துக் கொண்டு ஒன்று சொன்னார். தங்களுக்கு ஞாபகம், அதுக்கு இதுக்கு சம்பந்தம் உண்டுங்கிறத நான் தொடர்ச்சி அதாவது கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அவர் சொன்னார், எங்க கவர்மெண்ட் டிரான்ஸ்பரண்டா இருக்கும்னு சொன்னார். நீங்க வந்து வெறும் சபாநாயகர் படத்தை வண்டி காமிச்சீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி கிடையாது. நீ முதலமைச்சரையும் காமிக்கணும், உதயநிதி ஸ்டாலின் காமிக்கணும், எடப்பாடி பழனிசாமி மீது எல்லாரையும் காமிக்கணும். அதுதான் காமிச்சாங்க. அதுதாங்க சிம்பிள். அது விதிமுறைகளுக்கு விலக்கு. முதலமைச்சர் செய்ததும் சபாநாயகர் செய்ததும் வரவேற்கத்தக்கது. இதுதாங்க ஜனநாயகம். டான்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி இஸ் டெலிகாஸ்டிங் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அசம்பிளி. அதே மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பத்தி முதல்வர் விஜய் பேசும்போது 9-10 மாசம் வந்து பொறுப்பு டிஜிபி நீங்க நியமிக்கல அப்படின்ற மாதிரி விஷயம் சொன்னாங்க சார். ஒரு டவுட்டா கேட்கறேன்னா சார், பொறுப்பு டிஜிபியை இல்ல டிஜிபி நியமிச்சா மட்டும் பாலியல் வன்கொடுமையா இருக்கட்டும் இல்ல சட்ட ஒழுங்கு சரி செஞ்சிட முடியுமா? சரி செய்ய முடியாது. காரணம், பொறுப்பாக இருந்தாலும் சரி,
அவங்க பர்மனண்டா இருந்தாலும் சரி இந்த விஷம மன்றம் பண்ணித்தான் இருப்பாங்க, கிரிமினல் ஆக்ட் பண்றோம் பண்ணித்தான் இருப்பாங்க. நேற்று விஜய் சொன்னதனுடைய தாத்பரியம் என்ன என்று கேட்டால், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கிரிப்பு இல்ல, பிடிப்பு இல்ல, நீங்க அதுக்காக தான் வந்து டெம்பரரியா ஒரு டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கு ஒரு இன்சார்ஜ் டிஜிபி வச்சிருந்தீங்க தவிர பர்மனன்ட் டிஜிபி போடல, தங்களுடைய இருக்கக்கூடிய பலவீனம் என்பதைத்தான் நேற்று சட்டமன்றத்தில் விஜய் எடுத்துரைத்தார். முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கிரிப்பு இல்ல, பிடிப்பு இல்லை என்பதைத்தான் அது உணர்த்தினார். இல்லாம அவர் சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தவிர அதே அதிகாரிகளை வைத்துக் கொண்டால் இவர் அந்த விஷயத்தை செஞ்சாகணும். அந்த அதிகாரிகள் மீது நம்பிக்கை வர வைப்பதற்கு விஜய் சட்டமன்றத்தில் கொடுத்த உறுதிமொழியாகத்தான் நான் பார்க்கிறேன். அதனால்தான் வந்து இருக்கக்கூடிய செட்டப்ல இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகளுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வருது. அதுல புரியுதுங்களாமா? அந்த அதிகாரி வச்சுதான் நீங்க குற்றங்களை கண்டுபிடிக்கணும். நீங்க அந்த அதிகாரியை திட்டக்கூடாது. அந்த அதிகாரி ஏன்னா அவங்க அந்த 8 மாசத்துல அவன் போடாத வச்சிருந்தது பல சீனியர் ஆபீசருக்கு ஓய்வு பெறக்கூடிய நிலைமை வந்துச்சு. அவங்களும் ரிட்டையர் ஆகி போயிட்டாங்க. வேற அவங்களும் சில பேர் அதிமுகவா இருக்கலாம், இல்ல தமேகானுடைய ஆதரவாளர்களாம், திமுகவுக்கு எதிரியாக கூட இருக்கலாம். அந்த 8 மாதம் ஏன் போட்டுருந்தேன் இது வரைக்கும் மு.க.ஸ்டாலின் அறிமுறை பண்ணவே இல்லை. 3 தடவை சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லிட்டாங்க. அப்பவும் இவர் மெத்தட் இருந்தார். அது தவறு. மு.க.ஸ்டாலின் செய்தது தவறு என்பதைத்தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸ் ஸ்டாலினை ஒரு பேட் லைட்ல காமிச்சாரு விஜய். அதுதான் என்னுடைய ஒரு அரசாங்கத்தில் நான் இவ்வளவு நாள் இந்த ரிப்போர்ட்டிங் பண்ணதுனால அதனுடைய தாத்பரியம் அதுதான் நான் சொல்றேன், என்னுடைய இன்டர்பிரேஷன். அதே மாதிரி நீங்க வெள்ளை அறிக்கையை பத்தி சொல்லியிருந்தீங்க சார். நாளைக்கு வந்து மின்சாரத்துறையில இருந்து வெள்ளை அறிக்கை வருது சார். உங்களோட எதிர்பார்ப்பு என்ன சார்? அதெல்லாம் என்ன நடக்கும்? அது ஒருவேளை வெளியே வந்துச்சுன்னா இல்ல என்னென்ன டீடைல்ஸ்லாம் அதுல உள்ள இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் சார்? நாம 3 விதமாக பார்க்கலாம். நீங்க கேள்வி கேட்டதுனால ஒரு பிரிசம்ஷன்ல சொல்றேன், ஒரு எதிர்பார்ப்புல சொல்றேன். மாரி வில்சன் கொடுத்தது நிதித்துறையை பற்றி, இவர் மின்சாரத்துறையை பற்றி கொடுக்க இருக்கிறார். இதுதான் ரொம்ப சென்சிட்டிவ். முன்னாடி கொடுத்த அறிக்கையில அரசியல் ரீதியாக ஒண்ணும் கிடையாது, எல்லாம் பைனான்சியல் ரீதியாக போயிடுச்சு. இப்போ முழுக்க முழுக்க இவர் செந்தில் பாலாஜி மீதுதான் தாக்கம் இருக்கும் நாளைக்கு. சிம்பிள். செந்தில் பாலாஜி இந்த வெள்ளை அறிக்கையை வைத்துக் கொண்டு மீதி எந்த கேஸும் நீ கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கலாம் பூவழி. நாளைக்கு இந்த இதை கொடுத்து நாளைக்கு இது மேலேயே ஒரு எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? செந்தில் பாலாஜியை முழுக்க டாக்குமெண்ட் அவர் கையில் போட்டு எல்லாம் பண்ணிருக்காங்க. இந்த வெள்ளை அறிக்கை என்பது பரவலாக பேசப்படுவதற்கு காரணம் செந்தில் பாலாஜி மீதும் உதயநிதி மீதும் மு.க.ஸ்டாலின் மீதும் வழக்கு தொடருவதற்காகவும் விசாரணை கமிஷன் அமைப்பதற்காகவும் தான் ஒரு பவுண்டேஷன் போடுறாரு விஜய். இப்ப மெதுவா அஸ்திவாரத்தை போட்டு வர்றாரு. தடால்னு ஒரு நாள் ஆகும். ஏன்னா செப்டம்பர் அக்டோபர்ல தமிழ்நாட்டுல நகராட்சி தேர்தல் வர இருக்கிறது, பஞ்சாயத்து தேர்தல் வர இருக்கிறது. அதற்கு முன்னதாக இந்த மாதிரி வெள்ளை அறிக்கை எல்லாம் கொண்டு வந்துருவாங்கன்னு தான் டெல்லியில் பார்வையாளர்கள் பார்க்கிறார்கள். அதே மாதிரி சட்டசபையில முதல் முறை மினிஸ்டர்ஸ் எல்லாமே பேசினது நீங்க கேட்டிருப்பீங்க சார் 2 நாள். அதுல வந்து யாரு ரொம்ப நல்லா பேசினாங்க, அவங்களுக்கு இவங்களாம் ரொம்ப பெர்ஃபெக்டான மினிஸ்டர்ஸ் அப்படின்னு நீங்க எல்லாருமே நல்லா பேசினாங்க சார். நீங்க பார்த்த வரையுமே பயங்கரமா பேசினாங்க அப்படின்னு நீங்க சொல்ற ஆள் யாரு சார்? நம்ம வந்து எல்லாருக்கும் நீங்க சொல்லிட்டீங்க கிரேடேஷன் கொடுக்கணும். 1 to 10 வச்சிங்கன்னு வச்சுங்க. 9, ரமேஷ் 9 மார்க் அவுட் ஆஃப் 10. எனக்கு முதல்ல இந்த செய்தித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பேசியது 10க்கு 9 மார்க் கொடுத்தாங்க. ஆக மொத்தம் எல்லாருமே நல்லா பேசினாங்க. ஒரு விஜய் அவர்களுக்கு 10க்கு 10. இந்த 3 பேர் நல்லா பேசினாங்க. செங்கோட்டையன் வழக்கமாக பேசுறாரு, அவர் முதிர்ச்சி காரணமாக சொன்னாரு. இருந்தாலும் செங்கோட்டையன் மீது அந்த அனல் பறக்கவில்லை. அவர் கொஞ்சம் சாஃப்டா இருந்தாரு. இந்த 3 பேர் மினிஸ்டர்ஸ் பேசினது ஆதவ அர்ஜுனா, ராஜ்மோகன், அப்புறம் நம்ம 3வது வந்து ரமேஷ், 3 பேசினது அனல் பலர்ந்தது. விஜய் இதுல வந்து ஒரு ஆலோசமாக இருந்தாலும் விஜயில பாயிண்ட்ஸ் இருந்தது. அதுதான் ஒரு 10 மார்க், மீதி எல்லாருக்கும் 9. இந்த 3 பேர் நல்லா பண்ணாங்க. அந்த 3 பேர் டாப் அப் பண்ணி யாரும் சொல்ல, எல்லாருமே நல்லா பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைமா இருந்தா கூட சீஃப் மினிஸ்டரே ஃபர்ஸ்ட் டைம் தானமா. சோ 4 பேருமே நல்லா பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். எது இருந்தாலும் பார்த்துட்டே இருங்க.
அடுத்த சட்டமன்ற இது 15ஆம் தேதி ஜூலை மாதம் தமிழக சட்டமன்றத்தில் நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது. அதுலதான் பேசி முதல்வரையும் சொன்னாங்க. சிக்கல் ஒட்டின்னு வந்தாங்க. என்னது? வாய் திறங்க சிஎம். வாய் திறங்க சிஎம். சரியா? நேற்று திறந்துட்டாரு, இவன் ஓடி போயிட்டாங்க. அடுத்த வாட்டி வரைச்ச கையை திறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீ வாய்க்கு தானே மட்டும் நேற்று வாய்ந்து பயந்துட்டானே. கை இது வன்முறைகளை நான் எதிர்பார்த்தேன் அடுத்த சட்டமன்ற தேர்தலில், அது சட்டமன்ற கூட்டத்தில். காரணம், திமுக ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வந்து சட்டசபையில் அமளியை சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஏன்னா எதிர்ப்புதான் உட்கார்ந்துக்கிறாங்க. எனிதிங் மே ஹேப்பன் அட் எனி டைம். அதைத்தான் ஆதவ் அர்ஜுனா மறைமுகமாக சுட்டி காண்பித்தார். ஜெயலலிதாவுடைய புலவை இது அபகரணம் செய்ததும், தனபால் ஸ்பீக்கராக இருந்த பொழுது அவருடைய மேஜை ஏறி திமுக நடனம் ஆடியதும், வன்முறைகளை செய்ததும், இதை தான் நிறைவு கூட்டினா அது மாதிரியான ஒரு ரீகிரியேஷன், ரீப்ளே நிச்சயம் இருக்கும் தான் நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் தாவேக்கா ஆளுங்கெல்லாம் தயாரா இருக்காங்க. ஒளிபரப்பப்படாத நிகழ்ச்சிகள் எல்லாரும் முன் பெஞ்சுக்கு வந்ததை நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். அது எதுக்கு வராங்க? தாவேக்கா சைட்ல இருந்து நடந்தது எது என்னைக்கு அந்த ஆஃப் பண்ணா கூட அன்னைக்கு சில பேர் வீடியோ எடுத்திருக்காங்க. அதெல்லாம் தவறான தகவல். வெயிட் அண்ட் வாட்ச். நெக்ஸ்ட் அசம்பிளி செஷன்ல பல ரகசியங்களையும் பல விஷயங்களையும் தெரிஞ்சு கொள்ளலாம். வன்முறைகளையும் பார்க்கலாம், அமளியை பார்க்கலாம். அதுக்கெல்லாம் சேர்ந்து விஜய் தயாராக இருக்க வேண்டும். அதை தவிர கலர் கண்ணாடி மூலமாக சபாநாயகர் பிரபாகரன் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். என்னுடைய முதிர்ச்சி காரணமாக நான் சொல்லுகிறேன். ஐயா பிரபாகரன் அவர்களே, 2 கேமராக்களை வைத்துக் கொண்டு செய்யாதீர்கள். நாடாளுமன்றத்தில் குறைந்தது 350 சிசிடிவி கேமராக்கள் இருக்கின்றன. வன்முறைகள் எங்கிருந்து வரும் என்பது தங்களுக்கு தெரியாது. ஏதாவது ஒருத்தன் இல்லைங்க இப்படி பேப்பர் எப்படி போடுவாங்க, இல்ல வேற தானே ஒரு மைக்கு பிடுங்குவாங்க. இப்ப நீங்க 350 இடத்துல இருந்து பாத்தீங்கன்னு வச்சுங்க, பாராளுமன்றத்தில் அவ்வளவு வசதி இருக்கிறது. தமிழக சட்டமன்றத்தின் இருந்து உயர்மட்ட பாதுகாப்பு குழு லோக்சபா டெலிவிஷனுக்கு வந்து பார்த்து அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள், பல கேமராக்களை அரசாங்கத்திற்கு பரிந்துரை செய்து, பிரபாகரன் சபாநாயகர் அவர்களே, தங்களுக்கு இது ஒரு வேண்டுகோள். தமிழகத்தில் 2 கேமரா நடக்காத விஷயம். பல கேமராக்கள் பல ஆங்கிள் வைக்கணும். வச்சாதான் உங்களுக்கு விஷயம் புரியும். ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய 234 பேர்களுக்கு பாதுகாப்பு அந்த கேமரா. பக்கத்து உட்காந்து என்ன ஆகுதுங்க சொல்லுங்க. நாடாளுமன்றத்தில் அவ்வளவு நெருக்கமாக உட்கார்ந்து இருந்தாலும் ஒரே இடத்த போக்கஸ் பண்ணாலும் அது ரொட்டேட் ஆயிட்டே இருக்குதுங்க. எல்லாத்தையும் தெரியுங்க. அந்த மாதிரி தமிழகத்திலும் அறிமுகம் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் கலர் கண்ணாடி மூலமாக பூவழி ராஜகோபாலனுடைய டிபேட்ல பிரபாகரன் அவர்களுக்கு வேண்டுகோள். அதை தவிர முதலமைச்சரும் இதை பாதுகாக்க வேண்டும். எல்லாத்த தவிர டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அவர் இந்த வீடியோவை பார்த்து இதற்கான பாதுகாப்பு விஷயம், ஏன்னா நம்ம சொல்றது வந்து 234 பேருக்கு சமமா இருக்கும் அந்த பாதுகாப்பு. நீ இருப்பாங்களா ஒரு உட்காந்து ஆண் மேல வந்து அவர் மேல விழுல. எங்க பார்க்ல எல்லாம் வைக்கிறீங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல வைக்கிறீங்க, அசம்பிளி உள்ள ஏங்க வைக்க கூடாது? ஓகே சார், உங்க வேண்டுகோள் கண்டிப்பா பார்த்து யாராவது நிறைவேற்றுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சார். கண்டிப்பா. அதே மாதிரி நேத்து வந்து அறிவிப்பு வெளியா இருக்கு சார். தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு மருத்துவமனையில் பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்குமே வந்து 1 கிராம் தங்கம் கொடுக்கறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். அந்த திட்டத்தை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஆல்ரெடி நிதிநிலை வந்து ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த திட்டம் வந்திருக்கு, இதை எப்படி பாக்குறீங்க சார்? இது வரவேற்கத்தக்கது. கடந்த வரி, அதாவது இவருடைய பிறந்த நாளிலிருந்து நேற்று முன்தினத்திலிருந்து இந்த அமல் ஆகப்படுகிறது. அறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த தினம் வழி, அதாவது விஜய் டு அண்ணாதுரை, இந்த சமயத்துல எந்தெந்த குழந்தை பிறந்தோ அதுக்கு கொடுக்க போறாங்க. தவிர இதில் லாபமோ நஷ்டமோ கொடுத்த வாக்குறுதிகளுக்கு அமல்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார் விஜய் என்பது ஒண்ணு. 2வது, அவருக்கு இருக்கக்கூடிய தன்மானம், பிறர்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு அன்பு பற்று, ஒவ்வொரு வீட்லயும் இருக்கக்கூடிய தங்கச்சி அக்கா அம்மா எல்லாரும் வந்து ஓட்டு போடுங்கன்னு சொன்னார் பாருங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னதாக. அதை நிறைவேற்றுவதற்காக ஒவ்வொரு வீட்டுல குழந்தை பிறந்தா அதுக்கு மோதிரம் போட போறார். ஒன்னே ஃபர்ஸ்ட் நான் ஒன்னும் சொல்றேன். இன்னைக்கு காலையில் நான் பார்த்தவுடன்
அந்த காட்சியை பார்த்தோன் மனம் நெகிழ்ந்தேன். இவ்வளவு மனத்தில் ஒரு உருக்கமாக இருக்கக்கூடிய முதலமைச்சரை பார்த்தா காலையில் ஒரு பெண்மணிக்கு நிரந்தரமான வரக்கூடிய ஒரு நியமன பத்திரத்தை கொடுக்க கூப்பிட்டாங்க. அந்த அம்மா கூப்பிட்டு அவங்க கர்ப்பிணி பெண்மணின்னு சொன்னாங்க. அந்த அம்மாவை இவரில் மேடையிலிருந்து இறங்கி வந்து அந்த பெண்மணிக்கு இது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாரு. அதுதான் ஒரு இயற்கையாக ஹியூமன் பிஹேவியர், சிம்பத்தி, அதுதான் தெரியும். அவருடைய மூலமாக அந்த வடக்கு மூலமாக முதலமைச்சர் செய்தது ஒரு சால சிறந்தது. நேற்று இப்படி காமித்தாரு பாருங்க அந்த வீடியோ. அது மாதிரி இந்த வீடியோ வைரல் ஆயிடுச்சுங்கம்மா. அந்த கர்ப்ப பெண்மணி முன்னாடி போய் நாளன்னைக்கு டெலிவரி ஆக போகுது அந்த குழந்தைன்ட்டு அறிவிச்சாங்க பப்ளிக் மேடையிலேயே. சிஎம் வந்துட்டாரு. அதை தவிர இந்த வருவதை எதுக்கு நான் ஒரு ஒற்றுமை வேற்றுமையை காண்பிக்கிறேன் என்றால், சீஃப் மினிஸ்டர் ஒரு ஸ்டெப் போனா கூட செக்யூரிட்டி முன்னாடி சொல்லணும். இவர் முன்னாடி சொல்றதே கிடையாது, டப்புன்னு இறங்கிட்டாரு. ஒண்ணு. ரெண்டாவது, சிங்கப்பெண் பண்ண பொழுது அவங்க சல்யூட் அடிக்க வந்தாங்க. அந்த கார் காமிச்சாங்க. காரை இறங்கிட்டு இவர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அது மாதிரியான செயல்களை பப்ளிக் வரவேற்கிறார்கள். இருந்தாலும் தாங்கள் முதலமைச்சர், 8 கோடி மக்களுக்கு முதலமைச்சர், உங்களுக்கு பாதுகாப்பு முக்கியம். தவிர இது மாதிரியான செயல்கள் வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும், பெண்மணி கிட்ட போய் கொடுத்தது வரவேற்கத்தக்கது. இருந்தாலும் பெண்மணிகளுக்கு முன்னதாக அந்த கார் ஓட்டுறதுக்கு, ஜீப் ஓட்டுறதுக்கு முன்னாடி போலீஸ்காரங்கிட்ட சொல்லிட்டு அவங்களுடைய உதவியோடு செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இல்லைன்னா தடால் பண்ண அவனுக்கும் சர்ப்ரைஸ், உங்களுக்கும் சர்ப்ரைஸ். இந்த சர்ப்ரைஸ் அதுக்கு அதாவது அவரும் ஜாக்கிரதையா இருக்கணும், மற்றவரும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வயது 75 ஆனாலும் என்னுடைய அறிவுரை அதுதான். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். உங்களோட உரையாடல் ரொம்ப நல்லா இருந்தது சார். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல எதுனாலும் டிஸ்கஸ் பண்ணலாம் சார். தேங்க்யூ சார். பாய்.